இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு 0.90 13.5 மற்றும் 15இன் மீப்போவ யாது? இந்த கணக்குல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய எண் பாருங்க 0.90. எப்போதுமே புள்ளி வைத்த எண்ணில் லாஸ்டா இருக்கக்கூடிய 0 தேவையில்லை. ஸோ நான் இதை 0.9 அப்படின்னு வச்சுக்கிறேன். இரண்டாவது கொடுத்திருக்கக்கூடிய எண் 13.5. மூன்றாவதா கொடுத்திருக்கக்கூடிய எண் 15. நான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா எண்ணையுமே 10ஆல பெருக்க போறேன். ஏன்னா புள்ளி வைத்த எண்ணுக்கு மீப்போவை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கறதுனால கணக்கை எளிமையாக்குறதுக்காக நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா புள்ளி வைத்த நம்பரையும் புள்ளி வைக்காத நம்பரா மாத்துறதுக்காக 10ஆல பெருக்க போறேன். இப்போ 0.9 10ஆல பெருக்கினா 9 கிடைக்கும். 13.5 10ஆல பெருக்கினா 135 கிடைக்கும். 15 10ஆல பெருக்கினா 150 கிடைக்கும். இப்போ இந்த எல்லா எண்களுக்கும் மீப்போவை கண்டுபிடிக்கிறதுக்கு டானா வகுத்தல் பண்றேன். ஃபர்ஸ்ட் 3ஆல எல்லாத்தையும் வகுக்கலாம். 3 9. இங்க 4 3 12 I 3 15. இங்க I 15 0. இப்போ இங்க இருக்கக்கூடிய எண்ணில் ஒரு எண் பகா எண். 3ங்கிறது பகா எண் அப்படிங்கறதுனால மீதி இருக்க நம்பர் எல்லாமே 3ஆல வகுபட்டா மட்டும்தான் நம்மளால அடுத்த ஸ்டெப் கணக்கு போட முடியும். 45ங்கிறது 3ஆல வகுபடும். ஆனா 50ங்கிறது 3ஆல வகுபடாது. ஸோ இந்த மூன்று எண்களினுடைய மீப்போவ அப்படிங்கிறது 3. ஆனா நமக்கு மீப்போவை கண்டுபிடிக்க சொன்னது இந்த புள்ளி வைத்த எண். இந்த புள்ளி வைத்த எண்ணை புள்ளி வைக்காத எண்ணா மாத்துறதுக்காக நான் எதால பெருக்கினேன்? 10ஆல பெருக்கினேன். ஸோ இப்போ எனக்கு கிடைத்த 3 அப்படிங்கிற ஆன்சரை 10ஆல மறக்காம நான் வகுத்துக்கணும். அப்பதான் உண்மையான எண்களினுடைய ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 10ஆல வகுத்தா எனக்கு கிடைக்கக்கூடியது 0.3. ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.